வெல்கம் டு டேப் ஐஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஃபோக்கஸ் டெஸ்ட் ஆன்லைன் 3 நடந்திருக்கு. அதுக்கான மேக்ஸ் கொஸ்டின்கான எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். ஒவ்வொரு கொஸ்டினா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், a cylinder has its radius reduced by 20% while its height is increased by 40%. What is the percentage change in the volume? Okay, இப்போ volume of the cylinder ஓட ஃபார்முலா என்னது? Volume of the cylinder equal to pi r square h. இது என்னது? Volume of the cylinder ஓட ஃபார்முலா. ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க? பர்சன்டேஜ் சேஞ்ச் தான் வால்யூம். இப்போ ரேடியஸ்ல 20% குறையுது, ஹைட்ல 40% கூடுது அப்படின்னா ஓல்டு வால்யூமுக்கும் நியூவா இப்போ வந்திருக்க வால்யூமுக்கும் என்ன பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் அப்படிதான் கேட்குறாங்க. சரி, ஓகே. இப்போ ஒரு வால்யூம் எடுத்துக்கோங்களேன். வால்யூம் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் ஹெச்ஆ, வால்யூம் ஆஃப் த சிலிண்டர். இந்த வால்யூம் வந்து இந்த பையை பொறுத்து எப்பயுமே சேஞ்ச் ஆகுமா? சேஞ்ச் ஆகாது. நீங்க ரேடியஸுக்கும் ஹைட்டுக்கும் என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் வால்யூம் சேஞ்ச் ஆகும், அப்படிதானே? அப்ப இந்த பை அப்படின்றது இங்கே கான்ஸ்டன்ட். ஸோ நம்ம இந்த பை இங்கே எடுக்கவே தேவையில்லை. அப்போ வால்யூம் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ஹெச் மட்டும்தான். நம்ம எது வேரியபிள் ஆகுதோ அதை மட்டும்தான் எடுத்து போட போறோம். ஓகே, இப்போ ரேடியஸ் என்ன சொல்லியிருக்காங்க? ரெடியூஸ் பை 20% அப்படின்னு சொல்லிட்டாங்களா? 20% அப்படின்னா ஃபிராக்ஷன் வேல்யூ என்னது? 1/5. அடுத்து 40% அப்படின்னா ஃபிராக்ஷன் வேல்யூ எவ்வளவு? 2/5. ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ரேடியஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுதான் என்னது? பேஸ் பார்ட் 5. 5ல இருந்து என்னவா ரெடியூஸ் ஆயிருக்கு? ஒரு பார்ட் ரெடியூஸ் ஆகி 4 ஆயிருக்கு. இது வந்து இப்ப இருக்க ரேடியஸ், இப்ப ரெடியூஸ் ஆன பிறகு இருக்க ரேடியஸ். புரிஞ்சா? அதுக்கு ரேஷியோ எடுக்க போறோம். நார்மலா ரேஷியோ எடுத்தாலே போதும். அடுத்து இங்க ஆர் ஸ்கொயர் இருக்கா? அப்ப இதே தான் திருப்பி இன்னொரு டைம் அதே மாதிரி இன்டூ 5 இன்டூ 4. அடுத்து ஹெச், ஹைட் என்னவா இருக்குது? இன்க்ரீஸ் பை 40%. 40% இன்க்ரீஸ்னா 5ல இருந்து 2 பார்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அப்ப 5 அப்படின்னா இங்க என்னது? பேஸ் வேல்யூ. 5ல இருந்து 2 பார்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன வரும்? 7. அப்ப 5ல இருந்து 7 இன்க்ரீஸ் ஆகி இதுதான் வந்து நம்மளுக்கு இப்ப இருக்க ஒரிஜினல் வால்யூம். இது இப்ப வந்து அந்த இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆன பிறகு இருக்குது. இது ரெண்டுக்கான ரேஷியோ பார்த்துட்டோம் அப்படின்னா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றது நம்ம தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 125. ரேஷியோ எவ்வளவு? இங்க என்ன வரும்? 16. 16 into 7 அப்படின்னு போட்டோம்னா என்ன வரும்? 16 into 7 அப்படின்னா இங்க 2 4 1 1 2. அப்ப 1 1 2. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா நமக்கு என்னது? வால்யூம் ரெடியூஸ் ஆயிருக்கு. அப்ப எவ்வளவு ரெடியூஸ் ஆயிருக்கு? 125 minus 112 போட்டோம்னா எவ்வளவு வரும்? 125 112 மைனஸ் பண்ணோம்னா 13 வரும். அப்ப 13 பார்ட்ஸ் ரெடியூஸ் ஆயிருக்கு. எதுல இருந்து ரெடியூஸ் ஆயிருக்கு? இந்த 125ல இருந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. அப்ப இந்த 125ல இருந்து 13 பார்ட் ரெடியூஸ் ஆயிருக்கு. இதோட பர்சன்டேஜ் என்னன்னு கேக்குறாங்க. பர்சன்டேஜ் அப்படின்னா இன்டூ 100. இப்போ 25 டேபிள் ஆயிடுச்சு. இங்க எத்தனை? 4 டைம்ஸ், இங்க 5 டைம்ஸ். அப்ப என்ன வரும்? 13 into 4. 13 2s are 26. 26 into 2 52. அப்ப 52 divided by 5 என்ன வரும்? 10.4%. 10.4% அப்படின்றது இன்க்ரீஸா டிக்ரீஸா? டிக்ரீஸ். இதுல இருந்து இது என்ன இருக்கு? டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப என்ன கேட்டிருக்காங்க? பர்சன்டேஜ் சேஞ்ச் தானே கேட்டிருக்காங்க. அப்ப பர்சன்டேஜ் சேஞ்ச்ல நம்மளுக்கு இன்க்ரீஸா டிக்ரீஸான்றது நம்மளுக்கு ஃபைனல்ல அந்த ரேஷியோல தான் தெரியும். அப்ப நம்மளுக்கு என்னது? இங்க டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப ஆன்சர் என்னது? 10.4% டிக்ரீஸ். ஆப்ஷன் ஏ. உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சார் 10.4 இன்க்ரீஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இன்க்ரீஸ் கொடுத்துருந்தாங்கன்னா தப்பு, நீ அதை போடக்கூடாது, டிக்ரீஸ் தான் போடணும். ஏன்னா ரேஷியோல நம்மளுக்கு என்னது? டிக்ரீஸ் தான் இருக்கு. ஒருவேளை இன்க்ரீஸா இருந்துச்சு அப்படின்னா இப்போ இங்க 125 இருக்கா, இங்க ஒரு 150 இருக்குன்னு வச்சுப்போம் எக்ஸாம்பிளுக்கு. அப்ப என்ன இருக்கும்? 25 பார்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்பனா வால்யூம் இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இங்க ரேடியஸ்லயும் ஹைட்லயும் சேஞ்ச் ஆனதுனால நம்மளுக்கு இங்க வால்யூம் வந்து டிக்ரீஸ் தான் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இது ஒரு நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் தான். எக்ஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணி போடுறது தான். அப்போ இங்கே 7x² மைனஸ் 4x பிளஸ் 2x² மைனஸ் 4 பிளஸ் 11. ஃபர்ஸ்ட் x² எடுத்தா என்ன வரும்? 9x². எப்படி? 7x² பிளஸ் 2x² 9x² மைனஸ் 4x. அடுத்து பிளஸ் 7 இருக்கா? ஆப்ஷன் ஏ 9x² மைனஸ் 4x பிளஸ் 7. நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். Himeshi bought a toy for 199 rupees and decorated at a cost of 9 rupees and sold the toy for 231. Find the loss or gain percentage அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் அவர் ஒரு டாயை 199 ரூபாய்க்கு வாங்குறாரு. வாங்கிட்டு அவர் வந்து என்ன பண்றாருன்னா அவர் ஒரு 9 ரூபா செலவு பண்றாரு. அதை கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணி 9 ரூபாய்க்கு செலவு பண்றாரு. செலவு பண்ணிட்டு 231 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்படி வித்தா அவருக்கு லாபமா நஷ்டமா? அதோட பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு தான் கேட்கறாங்க. சரி, ஓகே. இப்ப இந்த 199 இருக்கா?
199 + 9. ஏன் அந்த +9? ஏன்னா அவர் 9 ரூபா டெக்கரேஷன் செலவு பண்ணியிருக்காரு. அப்போ அதை சேர்த்து எவ்வளோ வரும்? 208. இதுதான் அதுக்கான காஸ்ட் ப்ரைஸ். அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ விற்றுருக்காரு? 231. இது செல்லிங் ப்ரைஸ். இப்போ 208 ரூபாய்க்கு வாங்கி 231 ரூபாய்க்கு விற்றா அவருக்கு லாபமா நஷ்டமா? கண்டிப்பாக லாபம் தான். ஏன்னா அவர் வாங்கினது என்னது? கம்மி, விற்றது கூட. அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளவு? ப்ராஃபிட் எவ்வளவு? இதில் 231 - 8 எவ்வளவு? 23 டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் தானே பேஸ் வேல்யூ எப்பயுமே, இன்டூ 100%. ஏன் பர்சன்டேஜ் அப்படியே ஒரு ஃப்ராக்ஷனை பர்சன்டேஜாக மாற்றோம்னா எப்பயுமே இன்டூ 100 போடுவோம். ஒரு பர்சன்டேஜை ஃப்ராக்ஷனாக மாற்றோம்னா டிவைடட் பை 100 போடுவோம். அடுத்து இப்போ நம்ம 4 டேபிள் அடிச்சா இங்கே என்ன வரும்? 25. இங்கே 52. அப்போ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா கீழே டினாமினேட்டர் 52வா? 23 × 25வா? நான் ஆல்ரெடி இது ஆன்லைனில் போன கிளாஸில் எக்ஸ்பிளனேஷனில் சொல்லியிருக்கேன். ஏதாச்சும் ஒரு நம்பர் டிஃபரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு சென்டர் நம்பர் ஸ்கொயர் -1 அப்படின்றது ஆன்சர் அப்படின்னு. அப்போ இங்கே நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்க்காம சொல்லிடலாமா? 24 × 25 அப்படின்னா சென்டரில் என்ன நம்பர் இருக்குது? 24. 24ஓட ஸ்கொயர் 576. 576 - 1 575%. அப்போ இங்கே என்ன நம்மளுக்கு இது ப்ராஃபிட்டா லாஸா? காஸ்ட் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருந்து செல்லிங் ப்ரைஸ் கூட இருந்துச்சுன்னா ப்ராஃபிட் தானே. அப்போ இது வந்து ப்ராஃபிட் தான். ஆப்ஷன் சி 575 டிவைடட் பை 52% ப்ராஃபிட். நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டும் கொடுத்துருப்பாங்க, லாஸும் கொடுத்துருப்பாங்க. நம்ம கேர்ஃபுல்லாக போடணும் ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றது தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். A number when increased by 100% gives 2800. the number is, அதாவது ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பரை 100% நம்ம கூட்டுறோம் அப்படின்னா 2800 வருது. அப்ப அந்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. நம்மளுக்கு தெரியும் எப்பயுமே ஒரு நம்பர் அப்படின்றது 100%. அந்த 100%ல இன்னும் 100% கூட்டுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? 200%. இந்த 200% அப்படின்றது தான் 2800 அப்படின்னா 100% எவ்வளவு, அந்த நம்பர் என்ன அப்படின்றத கேட்கறாங்க. இதுல இருந்து இது என்னது? டிவைடட் பை 2 தானே. அப்ப இதுல இருந்து நம்ம டைரக்டா டிவைடட் பை 2 போட்டோம்னா ஆன்சர் கிடைச்சிரும் 1400. ஆப்ஷன் ஏ 1400. ரொம்ப சிம்பிளான சம் தான், கான்செப்ட் மட்டும்தான். இதை நீங்க கிராஸ் மல்டிப்ளை போட்டாலும் அதே தான் வரும். இந்த இதை நீங்க டிவைட் பை 2 போட்டாலும் அதே தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. At what point the line segment associated with the points 4,5 and 7,11 divided internally in the ratio 2:1 அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு லைன் செக்மெண்ட், இது ஒரு லைன் செக்மெண்ட் வச்சுக்கோமே. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட், என்ன பாயிண்ட்? 4,5 ஒரு பாயிண்ட் இருக்கு, இன்னொரு பாயிண்ட் 7,11 அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த பாயிண்ட் அந்த லைன் செக்மெண்ட்டை ரெண்டா டிவைட் பண்ண, இன்டர்னலி ரெண்டா டிவைட் பண்றாங்க. என்ன ரேஷியோல அப்படின்னு பாத்தீங்கன்னா 2:1 அப்படின்ற ரேஷியோல டிவைட் பண்றாங்க. அப்படி டிவைட் பண்றப்ப அதோட பாயிண்ட் என்ன அப்படின்றது கேட்கறாங்க. டிவைட் பண்ணா இதோட இந்த விச் பாயிண்ட், எந்த பாயிண்ட்ல டிவைட் பண்ணும் அப்படின்னு கேட்கறாங்க. அப்பனா என்ன அர்த்தம்னா இது வந்து இங்கே x, y இந்த பாயிண்ட் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. இந்த கான்செப்ட்டுக்கு நீங்கள் ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த சம்மை சால்வ் பண்ண முடியும், இல்லாட்டி இந்த சம்மை சால்வே பண்ண முடியாது. ஸோ ஃபார்முலா நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும், அது போக என்னென்ன பாயிண்ட்ன்றது தெரிஞ்சிருக்கணும். இப்போ இது ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்களா, இது என்ன பாயிண்ட் அப்படின்னா x1 y1. அப்போ இது என்ன பாயிண்டாக இருக்கும்? x2 y2 இருக்கும். இந்த இன்டர்னலி டிவைட் அப்படின்னு சொல்லிட்டு 2:1 ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்களா, இதோட பாயிண்ட் என்னன்னா m, இது n. இது எல்லாமே தெரிஞ்சாதான் நீங்கள் x, yயோட ஃபார்முலா போட்டு நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். இது x1 y1, x2 y2, இது m, இது n அப்படின்றது இந்த லைன் செக்மெண்ட்ல கிடைச்சாதான் இந்த பாயிண்ட் p என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். சரி, ஓகே, இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா x, y இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா m x2 plus n x1 divided by m plus n. கீழே எப்பயுமே divided by m plus 1 தான் ரெண்டுலையுமே. இது x அப்படின்றனால x2 x1 வருது. அப்ப அங்க என்ன வரும்? y அப்படின்னா y2 y1 வர போகுது. அவ்வளவுதான், மற்ற எல்லாமே சேம் தான். m y2 plus n y1 divided by m plus n. அவ்வளவுதான், இந்த ஃபார்முலா தான். இந்த பாயிண்ட்ஸ் அண்ட் இந்த ஃபார்முலா தெரிஞ்சுன்னா நீங்க டைரக்டாவே போட்டுடலாம். ஓகே, m into x2, m ஓட வேல்யூ என்னது? 2. 2 into x2 எவ்வளவு? 14. 2 into 7 14. அப்ப இதோட வேல்யூ என்னது? 14 plus n x1, என்னோட வேல்யூ 1, x1 வந்து 4. அப்ப டிவைட் பிளஸ் 4 டிவைடட் பை m plus n. இது ரெண்டையும் கூட்டினா 3. கமா அடுத்து m y2, m2 y2 என்னது? 11. அப்ப 2 into 11 22 plus n y1, என்னோட வேல்யூ என்னது? 1, y1 ஓட வேல்யூ 5. அப்ப 1 into 5 5 டிவைடட் பை 3 தான்.
அப்ப இங்க என்ன வரும் 18 டிவைடட் பை 3 வருமா 18 டிவைடட் பை 3 6 கமா இங்க என்ன வரும் 27 டிவைடட் பை 3 27 டிவைடட் பை 3 9 அப்ப x, y இந்த பாயிண்டோட வேல்யூ 6, 9 ஆப்ஷன் டி 6, 9 இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். இந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க இந்த சம்மை ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இது வந்து குரூப் டில ஆல்ரெடி கேட்ட கொஞ்சம் ப்ரீவியஸ் மாடல் தான். ஸோ இந்த ஃபார்முலா நீங்க தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா இந்த நீங்க போடுறப்ப உங்களுக்கு தெரியலன்னா பரவாயில்ல, ஆனா இந்த சம்மை திருப்பி கேட்டாங்கன்னா நீங்க போடுற மாதிரி இருக்கணும். இப்போ கடைசியா நடந்த என்டிபிசியோட கிராஜுவேட் லெவல் அண்டர் கிராஜுவேட் லெவல் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஷிஃப்ட்ல நடந்த கொஸ்டின்ஸ் நம்பர் மட்டும் சேஞ்ச் ஆகி அடுத்தடுத்த ஷிஃப்ட்ல கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதே தான் உங்களுக்கு குரூப் டிலே நடந்துச்சு போன வட்டம். ஒரே ஷிஃப்ட்ல நடந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்பர் மட்டும் சேஞ்ச் ஆகி அதே மாடல்ல அப்படியே கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாடல் கேட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா போட்டு உங்களுக்கு ஈஸியா போட தெரியணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், given that 103 power 0.2 equal to x, இதோட வேல்யூ x ன்னு சொல்லிட்டாங்க, இதோட வேல்யூ y ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப x power z equal to y power 6 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து வேல்யூ ஆஃப் z என்னன்னு கேட்கறாங்க. இப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம டைரக்டா சப்ஸ்டியூட் தான் பண்ண போறோம், வேற ஒண்ணுமே இல்லை. இப்போ எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும், பவர் 0.2 z அப்படின்னு வருமா ஈக்குவல் டு, ஏன் z இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றோம், அப்போ பவர்ல இருக்கனால என்னது மல்டிப்ளை பண்றோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் a பவர் m இன்டு n அப்படின்னா a பவர் mn m இன்டு n அப்படின்றத கான்செப்ட். ஸோ அதனால தான் பவர். ஓகே, அடுத்து ஒய்யோட வேல்யூ என்னது 0. இன்டு 6. இப்போ நம்மளுக்கு ஈக்குவலா இருக்கா, பேஸ் ஈக்குவலா இருந்தா இந்த ஈக்குவேஷனை டைரக்டா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். அப்ப ஈக்குவேஷன் டைரக்டா எழுதலாம். அப்ப 0.2 z ஈக்குவல் டு 0.43 இன்டு 6. அப்ப z ஈக்குவல் டு 43 இன்டு 6 டிவைடட் பை 20. எப்படி எழுதியிருக்கேன்னு புரிஞ்சிருச்சா? இங்க பாயிண்ட்டை ரிமூவ் பண்றதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், இதை ஃபர்ஸ்ட் நான் கீழே கொண்டு வந்துட்டு பாயிண்ட்டை ரிமூவ் பண்றதுக்கு நான் மல்டிப்ளை பை 100 பண்ணியிருக்கேன். அப்ப ஒரு நம்பரை நம்ம மல்டிப்ளை பை 100 பண்ணோம்னா டிவைட் பை 100 பண்ணணும், அப்பதான் அந்த வேல்யூ மாறாது. நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப இந்த 5 அப்படின்ற நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 5 அப்படின்ற நம்பரை நம்ம எப்படி வேணாலும் எழுதலாம். இந்த 5 அப்படின்ற நம்பரை நம்ம 10/2 அப்படின்னு எழுதலாம், இல்ல 20 டிவைடட் பை 4 அப்படின்னு எழுதலாம், எப்படி வேணாலும் எழுதலாம். ஆனா இந்த வேல்யூ மாறுதா? இப்ப 10/2னால என்னது 5 தான், 20/4 அப்படின்னாலும் 5 தான், நம்மளுக்கு வேல்யூ மாறாது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 0.05 இருக்குன்னு வச்சுக்கோம், டிவைடட் பை 5 அப்படின்னு இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இது எப்படி வந்துச்சுன்றதுக்கான எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்றதுக்காண்டி நான் மேலே கீழே மல்டிப்ளை பண்ண போறேன். அப்ப இந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ண பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கு. அப்ப நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா 2 0 மல்டிப்ளை பண்ணணும். அப்ப இன்டூ 100, அப்ப டிவைடட் பை 100. ஏன் இன்டூ 100 மட்டும் போட்டா பத்தாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்டூ 100 மட்டும் போட்டீங்கன்னா அந்த வேல்யூவே மாறிடும். இப்ப டிவைடட் பை இன்டூ 100 பை டிவைடட் பை 100 அப்படின்னு போட்டாதான் இந்த 100 நீங்க கேன்சல் பண்ண வரும், இந்த ஒரிஜினல் வேல்யூ இருக்கும். இப்ப இங்க போட்டா என்ன வரும், 0.05 divided by 5 into 100 divided by 100 போட்டோம்னா என்ன வரும், 5/500 அப்படின்னு வருமா? இப்ப இந்த வேல்யூவும் இந்த வேல்யூவும் என்னது ஈக்குவல் தான், இதுவும் ஒன்று தான். அதே மாதிரி தான் நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன்னா இங்க 2 0 எடுக்கிறதுக்காண்டி நான் வந்து இன்டூ 100 பண்ணியிருக்கேன். ஸோ z எப்படி வந்திருக்கு அப்படின்னா z ஈக்குவல் டு 0.43 இன்டூ 6 டிவைடட் பை 0.2 இருந்துச்சா? இதை நான் ரெண்டு சைடுமே மேலே மல்டிப்ளை 100 டிவைடட் பை 100 பண்ணிட்டேன். அப்போ நம்ம மல்டிப்ளை பை 100 டிவைடட் பை 100 இங்கேயும் பண்ணோம் அப்படின்னா இங்கே என்ன வரும், 2 0 தள்ளி வந்துருமா? அப்போ 43 இன்டூ 6 டிவைடட் பை இங்கே என்ன வரும், ஒரு பாயிண்ட் தள்ளி வச்சுட்டு அடுத்து ஒரு 0 ஆனாங்க, அப்போ 20. அந்த தான் நான் டேரெக்டாக இப்படி எழுதியிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ அடிச்சு கொடுத்தா என்ன வரும், இங்கே 3 இங்கே 10, 2 டேபிள்ஸாக தான் அடிச்சா. அப்போ மல்டிப்ளை பண்ணால் 9 129 டிவைடட் பை 10 equal to 12.9. ஆப்ஷன் A 12.9. புரிஞ்சா? ஏன் நான் திருப்பி நான் இதெல்லாம் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இந்த 0 டிவைடட் பை கீழே 0 இருந்துச்சு அப்படின்னா நம்ம பாயிண்ட் தள்ளி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு பாயிண்ட் மட்டும் தள்ளி வச்சா போதும். டிவைடட் பை 100 இல்லை வந்து 10 இல்லை 1000 அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம பாயிண்ட் தள்ளி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ டிவைடட் பை 100 அப்படின்னா ஒரு பாயிண்ட்டை லெஃப்டில் தள்ளி வைக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ABCD இஸ் அ குவாட்ரிலேட்டரல் இன் விச் AB parallel to DC அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குவாட்ரிலேட்டரல் அப்படின்னா 4 சைடு இருக்கணும். 4 சைடு இருந்தால் அது குவாட்ரிலேட்டரல். அதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஸ்கொயர், ரெக்டாங்கிள், பேரலோகிராம், ராம்பஸ், ட்ரபீசியம், இது எல்லாமே என்னது குவாட்ரிலேட்டரல் தான். இவங்க என்ன குவாட்ரிலேட்டரல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ட்ரபீசியம். எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா
ஏபி parallel டு டிசி அப்படின்னு சொல்லிட்டாங்களா? அப்போ அந்த மாதிரி ரெண்டுமே என்னது parallel இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அது என்ன ட்ரபீசியமாக தான் இருக்கும். இப்போ ட்ரபீசியம் எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கும். அப்போ ஏபி parallel டு டிசி. அப்போ இதுவும் இதுவும் parallel அப்படின்னு சொல்லிட்டாங்க. parallelனா ஒரே மாதிரி இருக்குது, parallel அப்படின்னு சொல்லிட்டாங்க. E and F are the midpoints of the diagonal AC and BD அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது diagonal அப்படின்னா ஏலேருந்து டிக்கு ஒரு லைன் வரும், இதுதான் diagonal. அடுத்து பிலேருந்து இதுக்கு ஒரு diagonal வரையணும், பிடிக்கு ஒரு diagonal வரையணும். என்ன சொல்லியிருக்காங்க? மிட் பாயிண்ட்ஸ். இதில் இந்த diagonalோட மிட் பாயிண்ட், இந்த diagonalக்கு ஒரு மிட் பாயிண்ட் இருக்குமா? இதை வந்து E அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த diagonalக்கு ஒரு மிட் பாயிண்ட் இருக்குமா? இதை F அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ரெண்டுக்கும் உள்ள லென்த் என்ன அப்படின்றது தான் நம்மளுக்கான கேள்வி. தென் வாட் இஸ் த லென்த் ஆஃப் EF அதான் கேள்வி. அவங்க வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. என்ன? ஏபியோட வேல்யூ 45, டிசியோட வேல்யூ 96, டிசியோட வேல்யூ 53, ஏடியோட வேல்யூ 37 அப்படி கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்துட்டால நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க? EFோட வேல்யூ கேட்குறாங்க. இதுதான் அதுக்கான டயக்ராம். அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா லென்த் ஆஃப் EF தானே கேட்டிருக்காங்க. இது நான் ஒரு சிம்பிள் ஃபார்முலா தான். இது என்ன ஃபார்முலா அப்படின்னா EF ஈக்குவல் டு half into difference of parallel lines. இதுதான் அதுக்கான ஃபார்முலா. EF ஈக்குவல் டு half into difference of parallel lines. இது வந்து parallelன்ற லைனுக்கான சிம்பிள். அதனால parallel லைன் அப்படின்னா நம்ம இப்படி சிம்பிள் போடலாம். இது வந்து என்னது? parallel அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி போட்டால் அதுக்கு பேர் பெர்பெண்டிகுலர்னு அர்த்தம். அதனால இங்கே parallel லைன்ஸ்ன்றது அப்படி எழுதியிருக்கேன். ஓகே, இங்கே என்ன சொல்லிட்டாங்க? எது parallel? ஏபியும் டிசியும் parallelனு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு கொஸ்டின்லேயே சொல்லிட்டாங்க. அப்போ ஏபிக்கும் டிசிக்கான வேல்யூ என்னதுன்றது நம்மளுக்கு தெரியும். அப்போ half into difference of parallel lines. இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் எவ்வளவு? 53 மைனஸ் 45 எவ்வளவு? 8. அப்போ half of 8 எவ்வளவு? 4. ஆப்ஷன் ஏ 4. இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சால் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி மாடல் இது உங்களுக்கு பார்க்க புதுசாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி மாடலை இப்போ பார்த்து வச்சிட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் உங்களுக்கு எக்ஸாமில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் வந்துச்சுன்னா EF ஈக்குவல் டு half into difference of parallel lines அப்படின்னு தான் நம்மளுக்கான ஃபார்முலா. இதை போட்டிங்கன்னா ஈஸியாக நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த ரூட்ஸ் ஆஃப்னு சொல்லிட்டு ஃபார்முலா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா? என்னது? ரூட் ஆஃப் 2x + 9 ஈக்குவல் டு 13 - x. எக்ஸ் ரூட்டுக்குள்ள இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? எக்ஸ் அந்த சைடு கொண்டு போயிட்டேன். இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் வந்து அங்கிட்டு போகிறப்ப என்ன ஆயிரும்? ஸ்கொயராக மாறிடும். இப்போ 2x + 9 ஈக்குவல் டு 13 - x த ஹோல் ஸ்கொயர். அவ்வளோதான். நீங்கள் நார்மலாக a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தான். பிரிச்சு என்ன வரும்? a² அப்படின்னா 169 ப்ளஸ் b² அப்படின்னா x² மைனஸ் 2ab 2 × 13 × x எவ்வளவு? 26x. இப்போ ஒரே குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் என்ன ஆகும்? x², இந்த 2 அங்கிட்டு போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? -2x ஆகும். அப்போ -26x - 2x - 28x. ஓகே, இப்போ இங்கே +9 அங்கிட்டு போச்சுன்னா -9. அப்போ 169 - 9 160 ப்ளஸ் 160 ஈக்குவல் டு 0. இதுதான் என்னது? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இதை வச்சு அந்த ரெண்டு வேல்யூஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதை நம்ம ஆப்ஷன்லேருந்து பார்த்தே கண்டுபிடிச்சலாம். ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 160 வரணும், ரெண்டு நம்பர் ஆட் பண்ணோம்னா 28 வரணும். அப்போ என்ன ஆப்ஷன் இருக்குது? ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 16. அப்போ கிடையாது. இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் என்னது? 160 ஆட் பண்ணோம்னா 28. அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி. அவ்வளோதான். எப்படி சொல்லிட்டு போகலாம். இல்லாட்டி நீங்கள் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி பிரித்து போட்டு போடணும். ஃபேக்டரைசேஷன் எடுத்து போட்டு போடுற மாதிரி இருக்கும். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்னது? 48. அப்போ இது கிடையாது. இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் 80. இதுவும் கிடையாது. அப்போ நம்மளுக்கு என்னது? மல்டிப்ளை பண்ணால் 160 வரணும், ஆட் பண்ணோம்னா 28 வரணும். அப்போ நம்மளுக்கான ஆன்சர் என்னது? 20 and 8. இதுதான் இதுக்கான ரூட் வேல்யூஸ். அப்போ 20 and 8 அதான் நம்மளுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், an amount of 638 is divided among 3 persons. என்ன ரேஷியோல? 5:17:7. The difference between the largest and smallest, அதாவது பெரிய நம்பருக்கும் சின்ன நம்பருக்கும் உள்ளான டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் இதை வந்து நீங்கள் டேரெக்டாக ஆப்ஷனை பார்த்து நீங்கள் ஆன்சர் போட்டுடலாம், இல்லை நீங்கள் சால்வ் பண்ணி போடலாம். எப்படி ஆப்ஷனை பார்த்தோன்னே போடுறது அப்படின்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் த லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் ஷேர் அப்படின்னு தானே கேட்குறாங்க. அப்போ லார்ஜஸ்ட் அப்படின்னா இது இதில் 17, ஸ்மாலஸ்ட் அப்படின்னா 5. இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் என்னது? 12 பார்ட்ஸ். அப்போ ஆன்சர் கண்டிப்பாக 12ஓட மல்டிபிளாக தான் இருக்கணும். 12ஓட மல்டிபிள் அப்படின்னா கண்டிப்பாக என்ன நம்பராக இருக்கணும்? 3ஆலையும் 4ஆலையும் நம்மளுக்கு டிவிசிபிளாக இருக்கணும். அப்போ இது 4ஆலையும் பார்த்தீங்கன்னா இது என்ன 4ஆல் டிவிசிபிள் ஆகாது. இது என்னது? 4ஆல் ஆகாது. இதுவும்
4ஆல் ஆகாது. அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் என்ன? ஒரே ஆப்ஷன் தான் 264 அப்படின்றது. நீங்கள் சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு 264 தான் வரும். இப்போ சால்வ் பண்ணால் எப்படி சால்வ் பண்ணோம்? மொத்த ஷேர் எவ்வளவு? 17 + 7 + 5 எவ்வளவு? 17 + 12 அப்படின்னா எவ்வளவு? 17 + 12 29. 29 பார்ட் அப்படின்றது தான் 638 அப்படின்னா அவங்க கேட்டிருக்க டிஃபரன்ஸ் 5க்கும் 17க்கும் டிஃபரன்ஸ் என்னது? 12 பார்ட். 12 பார்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது எத்தனை டைம்ஸ் அடிக்கலாம்? 2 டைம்ஸ் அடிச்சோம்னா 58. அப்போ ரிமைனிங் எவ்வளோ வரும்? திருப்பி 5 தான் வரும். அப்போ 2 டைம்ஸ் 22. அப்போ 22 × 12. அப்போ 22 × 12 எவ்வளவு? 22 × 10 220. 22 × 2 44. அப்போ ஆட் பண்ண எவ்வளோ? 264. ஆப்ஷன் பி அதே தான் வரும். இந்த நீங்கள் 12 மல்டிபிள் ஆப்ஷனில் ஒருவேளை 2 12 மல்டிபிள் இருந்துச்சு அப்படின்னா 12ஓட டிவிசிபிலிட்டி என்ன? 4 × 3. 4ஆலையும் டிவிசிபிள் ஆகணும், 3ஆலையும் டிவிசிபிள் ஆகணும். அதுதான் 12ஓட டிவிசிபிலிட்டி ரூல். நம்ம ஏன் வந்து 12ஓட டிவிசிபிலிட்டி ரூலை 6 × 2ன்னு பிரிக்கக்கூடாது? அப்படி பிரித்தாலும் நம்மளுக்கு வரணும்ல. அப்படி பிரிக்கக்கூடாது. ஏன் அப்படி பிரிக்கக்கூடாதுன்னா நம்மளுக்கு டிவிசிபிலிட்டி ரூல் பிரிக்கிறப்ப எப்பயுமே அந்த 2 நம்பர் வந்து கண்டிப்பாக கோப்ரைம் நம்பராக தான் இருக்கணும். 6ம் 2ம் கோப்ரைம் நம்பர் கிடையாது. ஏன்னா அது ரெண்டுக்குமே காமன் டிவைசர் என்னது? 2ன்றது இருக்கு. ஆனால் 4க்கும் 3க்கும் காமன் டிவைசர் 1 தான் இருக்கும். ஸோ நம்ம எப்பயுமே நம்பர் பிரிக்கிறப்ப டிவிசிபிலிட்டி ரூல் நம்பருக்கு கோப்ரைமாக தான் பிரிக்கணும். ரெண்டுக்குமே காமன் நம்பர் 1 அப்படின்றது தான் இருக்கணும், வேற எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 264. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். If 40% of first number, 40% fraction value என்னது? 2/5. 2/5 of first number x equal to 2/7 of second number. அவ்வளோதான். 2/7 of second number ஏதோ ஒரு நம்பர் y. ரேஷியோ ஆஃப் ஃபர்ஸ்ட் டு செகண்ட். அப்போ எக்ஸும் ஒய்க்கான ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. x/y. இந்த 2 இந்த 2 கேன்சலா? அப்போ x/y இந்த y கீழே வந்துடும், இந்த 5 மேலே வந்துடும். இப்போ 5/7. அப்போ x = y = 5:7. ஆப்ஷன் ஏ 5:7. டேரெக்டாக அந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். an article is marked at 4000. ஒரு ஆர்டிக்கலை 4000 மார்க் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதோட ஃபைனல் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதை நீங்கள் ஃபார்முலா வச்சும் போடலாம். ஃபார்முலா என்னது? x + y - xy/100. இதை நீங்கள் ஃபார்முலா போட்டு எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்றதை போட்டு போடுற மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரேஷியோவில் தான் போட போகிறேன். இது டிஸ்கவுண்ட் தானே. அப்போ 25% 20%. 25%னா ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னது? 1/4. 20% அப்படின்னா ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னது? 1/5. அப்போ இதுதான் நம்மளுக்கு என்னது? டினாமினேட்டர் தான் எப்பயுமே பேஸ் வேல்யூ ஒரிஜினலாக இருக்கிறது. அதுலேருந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு பார்ட். இதுலேருந்து ஒரு பார்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னா என்ன வேல்யூ அப்படின்னு தான் போட போகிறோம் ரேஷியோவில். நல்லா கழிச்சுக்காங்க. இப்போ 4 பார்ட் தான் ஒரிஜினலாக இருக்கிறது. அதுலேருந்து ஒரு பார்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்தா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 4ல் 1 போச்சுன்னா ரிமைனிங் 3. இங்கே 20% அப்படின்னா ஃப்ராக்ஷன் வேல்யூ 1/5. அப்போ இனிஷியலாக 5 இருக்கிறது, ஒரு பார்ட் டிஸ்கவுண்ட் ஆகி என்ன ஆகுது? 4ஆக மாறுது. இப்போ இதில் வந்து நீங்கள் அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்டாலும் சரி, நீங்கள் காமன் டிஃபரன்ஸாக அடிச்சு கொடுத்தாலும் சரி. இப்போ இந்த சைடு காமன் என்ன இருக்குது? 4 இருக்கா? அப்போ இதனாலே அடிச்சிடலாம். வேறு ஏதாச்சும் நம்பர் காமனாக இருந்துச்சுனாலும் நம்ம அடிச்சு கொடுக்கலாம். அப்போ இங்கே என்ன ஃபைனலாக 5 3. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க? மார்க்கெட் ப்ரைஸ். இதுதானே இந்த 5 பார்ட் அப்படின்றது தான் நம்மளுக்கான 4000 நம்ம கொடுத்துருக்கிறது. ஃபைனல் ப்ரைஸ் ஃபைனலாக எவ்வளோ வந்திருக்கு? 3 பார்ட் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. டேரெக்டாக அடிச்சு கொடுத்தா 800. 800 × 3 2400. ஆப்ஷன் பி 2400. இப்படி ரேஷியோவில் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபார்முலா போடுறதோட. நீங்கள் ஃபார்முலா போட்டாலும் சேம் தான் ஆன்சர் தான் வரும். இப்போ 25 + 20 நான் இங்கே ஆட் பண்ண என்ன வரும்? 45. அப்போ 45 மைனஸ் அப்போ இங்கே 20 × 20 25 × 20 / 100னா அடிச்சு கொடுத்தா 5 வருமா? அப்போ 40 வரும். இங்கே 5 வரும். அப்போ என்னது? 40% வரும். அப்போ 40% தான் டிஸ்கவுண்ட் ஆச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 100ல் 40%னா 60%. அப்போ இதுதான் என்னது? டிஸ்கவுண்ட் டோட்டலாக டிஸ்கவுண்ட் ஆனது. அவங்க ஃபைனல் ப்ரைஸ் தான் கேட்குறாங்க. அப்போ 100%ல் 40 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 60% இருக்கும். அப்போ அந்த 100% அப்படின்றது தான் 4000 அப்படின்னா 60% எவ்வளோ? இங்கே 0 இங்கே 0 கேன்சல். அப்போ கிளாஸ் மல்டிப்ளை பண்ணால் 2400. சேம் அங்கே போட்டாலும் அதே தான் வரும். இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? கொஞ்சம் ஃபார்முலா போட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த ரேஷியோவில் போட்டிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். எ மேன் வாக்ஸ் டு எ வியூ பாயிண்ட். ஒரு மேன் வந்து ஒரு வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு நடந்து போகிறார். அண்ட் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்டார்டிங் பாயிண்ட் பை கார் மெயின்டைனிங் கான்ஸ்டன்ட் ஸ்பீட். அதாவது ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு அவர் நடந்து போயிட்டு திருப்பி வரப்ப காரில் வராரு.
அப்படி வந்தாரு அப்படின்னா அவர் எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அப்படின்னா 5 hours 30 minutes ஆகுதான். அப்போ போகிறப்ப என்னது நடந்து போகிறாரு, வர்றப்ப காரில் வந்துடுறாரு. இப்போ என்ன கான்ஸ்டன்ட் ஸ்பீடுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்பீடை பற்றி இங்கே நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது, கான்ஸ்டன்ட் ஸ்பீடு தான் போகிறப்ப வரப்ப எல்லாம் சேர்த்து. அடுத்து he would have gained by 3 hours by driving both ways. அதாவது ஃபஸ்ட்டு வந்து நடந்து போனார், போகிறப்ப நடந்து போனார், வர்றப்ப காரில் வந்துட்டார். அப்படி வர்றப்ப அவருக்கு 5.5 மணி நேரம் எடுத்துச்சான். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா போகிறப்பையும் சரி வர்றப்பையும் சரி கார்லேயே போயிட்டு வந்துட்டாரு அப்படின்னா 3 hour கெயின் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே 3 hour கெயின் அப்படின்றது 5.5 மணி நேரத்தில் 3 மணி நேரத்தை மைனஸ் பண்ணால் 2.5 மணி நேரம் எடுத்திருக்கும். இந்த 2.5 மணி நேரம் எப்போ அப்படின்னா காரில் போயிட்டு வந்தேன் அப்படின்னா 2.5 மணி நேரம். அதை வந்து நம்ம ஈக்குவேஷனாக பார்க்கலாம் எப்படின்னு. How long you take for him to walk both ways with the same walking speed? அதான் கொஸ்டின். அதாவது ஃபஸ்ட்டு நல்லா கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கனாலே ஆன்சர் ரொம்ப ஈஸியாக போடலாம். ஃபஸ்ட்டு ஒரு வியூ பாயிண்ட்டை பார்க்க போகிறாரு, போகிறப்ப நடந்து போகிறாரு, நடந்து போயிட்டு ரிட்டன் வர்றப்ப காரில் வர்றாரு. அப்படி போயிட்டு நடந்து போயிட்டு ரிட்டன் வர்றப்ப காரில் வர்றப்ப அவங்களுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அப்படின்னா 5 மணி நேரம் 30 நிமிஷம் எடுத்துக்குது. இப்போ ஒருவேளை அவர் போகிறதும் சரி வர்றதும் சரி ரெண்டுமே காரில் போயிட்டாங்க அப்படின்னா அவருக்கு 3 மணி நேரம் மிச்சமாகுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 3 மணி நேரம் மிச்சம் அப்படின்னா என்ன அர்த்தம்? 5.5 மணி நேரம் மைனஸ் 3 மணி நேரம் 2.5 மணி நேரத்திலே போயிட்டு வந்துடுறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ வாக்கிங்கும் காரும் சேர்ந்து போனாங்கன்னா 5.5 மணி நேரம், காரில் மட்டும் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா 2.5 மணி நேரம் ஆகுது. ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ஒருவேளை போகிறப்பையும் சரி வர்றப்பையும் சரி நடந்தே போயிட்டு வந்தாங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றத நம்மளுக்கான கேள்வி. சரி, இப்போ என்னன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸை அதை எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்போ வாக் பண்ணி போகிறாங்க, காரில் போகிறாங்க, வாக்கும் காரும் சேர்ந்து போனாங்க எவ்வளோ நேரம் ஆகுது? 5.5 hours. ஏன் 5.5 hours? 5.5 hours இருக்குல்ல, 5 hours 30 minutes சொல்லுவாங்களா? அப்போ நான் அதை 5.5 hours எடுத்துக்கிறேன். ஓகே, ஒரு வேற போகிறதும் சரி வரதும் சரி கார்லேயே போயிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா என்னது? C+C. போகிறப்பையும் சரி காரு வரப்பையும் காரு அப்படின்னா 3 மணி நேரம் அவங்க கெயின் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 5.5 - 3 அப்படின்னா 2.5 hours. போகிறப்பையும் சரி காரு வரப்பையும் காரு அப்படின்னு நமக்கு டைம் மிச்சம் தானே ஆகும். நம்ம நடந்து போகிறப்ப டைம் கொஞ்சம் கூட இருக்கும், காரில் போகிறப்ப டைம் மிச்சமாயிரும். அப்போ என்ன அர்த்தம்? 2C = 2.5 hours. அப்போ C என்னது? 2.5 / 2 = போட்டால் 1.25 hours. அப்போ காரில் மட்டும் போனாங்க அப்படின்னா 1.2 hours. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ரெண்டுமே போயிட்டு வர ரெண்டுமே சேர்த்து வாக்கிங்கில் போயிருந்தாங்கன்னா எவ்வளோ தானே கேட்டிருக்காங்க. இப்போ இந்த சியை தூக்கி நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வாக்கிங் கிடச்சிருமா? அப்போ வாக்கிங் = 5.5 - 1.25. அப்போ வாக்கிங் ஓகே, இங்கே 5.5லேருந்து 1.25 மைனஸ் பண்ண 4.25 hours. அப்போ போகிறப்ப வாக்கிங் மட்டும் ஒன்ஸ் டைம் வாக்கிங் போகிறேன் அப்படின்னா 4.25 hours. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? போயிட்டு வர்றது தானே சொல்லியிருக்காங்க. அப்போ இன்டூ 2 போட்டானே என்ன வரும்? 8.5 hours. இப்போ 8.5 hours அப்படின்னா 8 hours 30 minutes. அப்போ என்னது? ஆப்ஷன் பி, 8 மணி நேரம் 30 நிமிடம். அவ்வளோ. ஸோ இது கொஞ்சம் புது மாடல் தான். இந்த மாடல் ஃபோன்ஸ் பார்த்து வச்சுட்டிங்கன்னா இதில் நம்பரை எப்படி மாற்றி கேட்டாலும் உங்களுக்கு அடுத்தடுத்து போட தெரியும். இப்போ இங்கே 5.5 hour பதிலாக 10 கொடுக்கலாம், இல்லை 7 கொடுக்கலாம், இல்லை 6 கொடுக்கலாம். அடுத்து இங்கே 3க்கு பதிலாக 2, 5, 7 எது கொடுத்தாலுமே நீங்கள் கான்செப்ட் என்னது? இதுதான். அப்போ வாக்கிங் நான் திருப்பி ஒரு டைம் சொல்கிறேன். இப்போ வாக்கிங் சரி கார்லையும் சரி போயிட்டு வர்றாங்க அப்படின்னா 5.5 hours ஆகுதான். ஆனால் போகிறப்பையும் சரி வரப்பையும் சரி காரில் போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு 3 மணி நேரம் மிச்சம் ஆகுது அப்படின்னா 2.5 hours தான் ஆகணும். அடுத்து அதை வச்சு நம்ம சி கண்டுபிடிச்சலாம். அதை கண்டுபிடிச்சு அதை நம்ம இந்த சி ஈக்குவேஷனை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு வாக்கிங்கோட டைம் கிடச்சிடும். வாக்கிங் மட்டும் போனாங்க அப்படின்னா 4.25 ஹவர்ஸில் போயிடலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க? 4.2 hours வாக்கிங்கில் போகவும் செய்கிறாங்க, ரிட்டனும் வாக்கிங்லேயே வராங்க. அப்போ என்னது? இன்டூ 2 times. அப்போ 4.25 × 2 8.5 hours. அப்போ 8 hours 30 minutes. ஆப்ஷன் பி. Okay, next question. The selling price of a book 50 book is equal to cost price of 19 books. இது அவ்வளோ டேரெக்டாக பண்ணிடலாம். Selling price of 50 books equal to cost price of 19 books னு சொல்கிறாங்க. அவ்வளோ டேரக்ட் ரேஷியோ தான். CP/SP = 50/19. இப்போ காஸ்ட் ப்ரைஸ் 50, செல்லிங் ப்ரைஸ் 19. அப்போ எவ்வளோ எனக்கு லாஸ் ஆகிருக்கு? 31 பார்ட் லாஸ் ஆகிருக்கு. எதுலேருந்து லாஸ் ஆகிருக்கு? எப்பயுமே காஸ்ட் ப்ரைஸ் தானே பார்ப்போம். அப்போ இன்டூ 100 அப்போ வச்சு கொடுத்தோன்னா என்ன வரும்? 62%. 62% ப்ராஃபிட்டா லாஸா? 62% லாஸ். ஏன் அப்படின்னா நான் 50 ரூபாய்க்கு வாங்கி 19 ரூபாய்க்கு தான் விற்றுருக்கேன். 50 ரூபாய்க்கு நான் அதிக காசு கொடுத்து வாங்கி நான் விற்றது கம்மியான ரேட்டுக்கு விற்றுருக்கேன். அப்போ இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 31 பார்ட். பேஸ் எப்பயுமே காஸ்ட் ப்ரைஸ் தான். அப்போ 62% எனக்கு என்னது? லாஸ். 62% நட்டம். சி 62% லாஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்.
லோகேஷ் அண்ட் மனோஜ் கேன் கம்ப்ளீட் அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 11 days and 50 days. அதாவது லோகேஷ் மனோஜ் ரெண்டு பேரும் ஒரு ஃபர்ஸ்ட் 11 days 15 days ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து they started to work together and after 5 days மனோஜ் left. அதாவது ஒரு 5 நாள் ரெண்டு பேருமே சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. வேலை பார்த்துட்டு 5 நாளைக்கு அப்புறம் மனோஜ் போயிடுறாரு. அதுக்கப்புறம் மீதி இருக்க லோகேஷ் மட்டும் அந்த வேலையை எப்போ முடிப்பாரு அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஹவு மெனி டேஸ் வில் லோகேஷ் கம்ப்ளீட் த ரிமைனிங் ஒர்க்? இப்போ இதுக்கு என்னது, ஃபர்ஸ்ட் இது ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்து டோட்டல் ஒர்க் கிடச்சிருமா? இதோட எல்சிஎம் என்னது 165. இதுதான் என்னது டோட்டல் ஒர்க். அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 11 into 15 எவ்வளவு 165. இதோட எஃபிஷியன்சி என்னது 1511. இதுதான் என்னது ஒர்க் பர் டே எஃபிஷியன்சி. அப்போ டேஸோட இன்வெர்ஸ் அப்படின்றத எஃபிஷியன்சி. நம்மளுக்கு நார்மல் ரெகுலர் ஃபார்முலா என்ன, டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு டேஸ் இன்டூ எஃபிஷியன்சி. இதுதான் நம்மளுக்கான பேசிக் ஃபார்முலா. ஒர்க் கான்ஸ்டான டேஸும் எஃபிஷியன்சி என்னது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் தானே. ஓகே, இப்போ டோட்டல் ஒர்க் 165. அடுத்து என்னது, தே ஸ்டார்டட் ஒர்க் டுகெதர் அண்ட் ஆஃப்டர் 5 days மனோஜ் லெஃப்ட். அப்போ 5 நாளைக்கு அப்புறம் தான் மனோஜ் போறாரு. அப்போ அந்த மொதல் 5 நாள் என்னது ரெண்டு பேருமே இருப்பாங்க. அப்போ 15 + 11 எவ்வளவு 26. இந்த 26 into 5, இந்த ஒரு நாளைக்கு ரெண்டு பேருமே 26 வேலை பார்க்குறாங்க. அப்போ 5 நாளைக்கு எத்தனை வேலை பார்த்துருப்பாங்க? இன்டூ 5 போட்டோன்னா என்ன வரும், இங்கே 0 3 130 ஒர்க் முடிச்சாச்சு. அப்போ அந்த 5 நாளில் ரெண்டு பேரும் சேர்ந்து 130 ஒர்க் முடிச்சாச்சு. அப்போ ரிமைனிங் எவ்வளோ ஒர்க் இருக்கு? இன்னும் ரிமைனிங் 35 ஒர்க் தான் இருக்கு. இந்த 165ல 130 ஒர்க் முடிச்சாச்சு. அப்போ ரிமைனிங் 35 ஒர்க் இருக்கு. அந்த 35 ஒர்க்கை யார் மட்டும்தான் பார்க்குறா? லோகேஷ் மட்டும்தான் பார்க்குறாங்க. அப்போ லோகேஷோட எஃபிஷியன்சி என்னது 15. அப்போ டோட்டல் ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கான டேஸ் கிடைச்சிருமா? அப்போ 5 டேபிள் அடிச்சா என்ன வரும் 7 times 3 times. அப்போ என்ன 7/3. அப்போ 7/3 ஆப்ஷனில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்கு. அப்போ நம்ம திருப்பி அடிச்சோன்னா என்ன வரும் 2 1/3 days. அப்போ ஆப்ஷன் ஏ 2 1/3 days. நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் அதான் வரும் 3 into 2 6 6 + 1 7 7/3. அந்த 7/3 மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் 2 1/3 days அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ ஹவு மச் லோகேஷ் மட்டும் அந்த ரிமைனிங் இந்த 35 ஒர்க்கை ஒரு நாளைக்கு 15 வேலை பார்த்தாங்க அப்படின்னா 2 1/3 daysல முடிப்பாங்க. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், யாஷ் டிராவல்ஸ் 252 km at 63 km/h. Next 891 km at 99 km/h and next 183 km at 61 km/h. What is his average speed? Average speed என்னன்னு கேக்குறாங்க. நமக்கு தெரியும் average speed ஓட ஃபார்முலா என்னது? Average speed equal to total distance divided by total time taken. அப்ப total distance எவ்வளவு? மொத்தம் மூணுமே கிலோமீட்டர்ஸ்ல இருக்கா? அப்ப இதுதானே டிஸ்டன்ஸ். எவ்வளவு டிஸ்டன்ஸ் மொத்தம்? இப்போ யூனிட் டிஜிட் ஆட் பண்ணுங்க. 2 + 1 3 3 + 3 6. அடுத்து 5 + 9 14 4 + 8 22 வருமா? அப்ப 2 ரிமைனிங் 2 2 2s are 4 4 + 8 12 12 + 1 13. நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வரும். நான் டைரக்டா அப்படியே ஆட் பண்ணிட்டேன். நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னது அப்படியே நார்மலா தான் வரும். அடுத்து டைம் டேக்கன் என்னது? டைம் டேக்கன் நமக்கு தெரியும் ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைமா. அப்போ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸும் கொடுத்துருக்காங்க, ஸ்பீடும் கொடுத்துருக்காங்க. அதாவது டைம் கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ 252 டிவைடட் பை 63 அப்படி போட்டோம்னா நமக்கு என்ன வரும்? 252 டிவைடட் பை 63 எத்தனை டைம்ஸ்? 4 டைம்ஸ். அப்போ 4 ப்ளஸ் அதே மாதிரி டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? இங்கே 9 டைம்ஸ் ப்ளஸ் 3 டைம்ஸ் ஈக்குவல் டு divided by 9 + 4 13 13 + 3 16. வேற அடிச்சு கொடுத்தா 2 டேபிள் அடிச்சு கொடுத்தா இங்க 8 இங்க 6 1 6 3 6 6 3. அப்ப 8 ஆல் நம்ம டிவைட் பண்ணோம்னா என்ன வரும்? எத்தனை டைம்ஸ் வரும்? 8 டைம்ஸ் 64. அப்ப ரிமைனிங் 2 இருக்குமா? அப்ப போச்சுன்னா திருப்பி 2 டைம்ஸ் 82 பாயிண்ட். ஆப்ஷன் ஏதா இருக்கா? 82 பாயிண்ட். ஆப்ஷன் சி 82.88 தான். நீங்கள் ஃபுல்லாக போட்டாலும் உங்களுக்கு அதான் வரும். 82.87 சம்திங் வரும். 5க்கு மேலே இருந்தாலே நம்ம என்னது அடுத்த நம்பர் போட்டுக்கலாம். அப்போ 82.877 அந்த மாதிரி. அப்போ 87 அப்படின்னா நம்ம என்னது 88 மாற்றிக்கலாம். அப்போ 82.88 தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏபிசி இஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஏபிசின்றது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லிட்டாங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சாச்சு. ஏ தான் 90 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதான் 90 டிகிரி. அப்போ இது ஏ அப்படின்னா அடுத்து என்ன சொன்னாங்க? ஏபி வந்து 6, ஏசி வந்து 8. இப்போ பிசி நீங்கள் எங்கேனாலும் போட்டுக்கலாம். இப்போ இங்கே பி இங்கே சி அப்படின்னு போட்டேன்னா ஏபியோட வேல்யூ எவ்வளோ சொல்கிறாங்க? 6, ஏசியோடது 8. வாட் வில் பி த பெரிமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் ஹூ சென்டர் ஓ இஸ் இன்சைட் த ட்ரையாங்கிள். இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்குள்ள ஒரு சர்க்கிள் வரையணும். இதோட சென்டர் ஓ அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த சர்க்கிளோட
பெரிமீட்டர்னு கேட்குறாங்க. அப்போ பெரிமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் என்ன சொல்லுவாங்க? 2πr. ஓகே, இப்போ 2πr தான் என்னது பெரிமீட்டர். இப்போ இதுக்கு ரேடியஸ் கண்டுபிடிக்கணும்ல. இப்போ இதோட வேல்யூ 6, இதோட வேல்யூ 8 அப்படின்னா இந்த வேல்யூ ஹைபாட்னஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? பித்தாகரஸ் தியரம் படி நம்ம போட்டோம்னா இப்போ இது a வச்சிட்டோம்னா இது b அப்படின்னா இது c. அப்போ c எப்படி கண்டுபிடிக்கிறது? c² = a² + b² போட்டோம்னா நம்மளுக்கு பித்தாகரஸ் தியரம் படி கிடைச்சிருமா? இப்போ இங்கே வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வரும்? c² = a² ஓட வேல்யூ என்னது? 36 + b² 64. அப்போ c ஓட வேல்யூ என்னது? 10. ஏன்னா c² வேல்யூ 100 வரும். அப்போ c ஓட வேல்யூ 10. அப்போ இங்கே என்னது? c ஓட வேல்யூ இங்கே 10 போட்டாச்சு. ஓகே, இது இப்படி போட்டு தான் போடணுமான்னு கேட்டால் தெரியாது. நம்ம ட்ரிப்ளெட்ஸ் வேல்யூ தெரியும். 3, 4, 5 அப்படின்றத நமக்கு ட்ரிப்ளெட் தெரிஞ்ச வேல்யூ. இதோட மல்டிபிள் 2 அப்படின்றதுல இருக்கு. அப்போ இங்கே என்ன 6, 8, 10. இந்த ட்ரிப்ளெட் வேல்யூ தெரிஞ்சுன்னா நீங்கள் டேரெக்டாக 6, 8 பார்த்தோம்னா 10 போடலாம். தெரில அப்படின்னா நீங்கள் இப்படி இந்த மாதிரி ஃபார்முலா போட்டு தான் போகிற மாதிரி பித்தாகரஸ் தியரம் படி. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க? இப்போ ரேடியஸ் கண்டுபிடிக்கணும்ல. இன் சென்டர் ஆஃப் த சர்க்கிளோட ரேடியஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா அப்படின்னா a + b - c / 2. இதை போட்டோம்னா நமக்கு ரேடியஸ் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ a வேல்யூ என்னது? 6, b ஓட வேல்யூ 8, c ஓட வேல்யூ 10. அப்போ 6 + 8 - 10 / 2 போட்டோம்னா ரேடியஸ் கண்டுபிடிச்சலாமா? அப்போ 6 + 8 14, 14 - 10 4. அப்போ 4 / 2 2. அப்போ ரேடியஸ் எவ்வளவு? 2. இதை நம்ம பெரிமீட்டர் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா எப்படி வரும்? ரேடியஸ்க்கு பதிலாக நம்ம 2 போட்டோம்னா என்ன வரும்? 4π. அப்போ ஆப்ஷன் டி 4π. ஏன்னா நமக்கு ஆப்ஷனில் பை வேல்யூ அப்படியே இருக்குது. ஸோ நம்ம அதை சால்வ் பண்ண தேவையில்ல. பை அப்படியே போட ரேடியஸ்க்கு மட்டும் நம்ம 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா டேரெக்டாக ஆன்சர் வந்து 4π அப்படின்றது. அவ்வளோ. இந்த ஃபார்முலாவும் இந்த ஃபார்மேட்டும் தெரிஞ்சுன்னா இந்த சம் ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். By availing 2 successive discount of 20% and 10%, customer gets a discount of 23,800. Determine the market price of the item. இதே அதே மாதிரி தான் நம்ம ரேஷியோல தான் போட போறோம். இப்போ 20% அப்படின்னா ஃபிராக்ஷன் வேல்யூ என்னது? 1/5. 10% அப்படின்னா ஃபிராக்ஷன் வேல்யூ 1/10. அப்போ பேஸ் வேல்யூ தானே எப்பயுமே ஃபர்ஸ்ட் போடணும். அப்போ 5ன்றது தான் பேஸ் வேல்யூ. அதுலேருந்து ஒரு பார்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்தோம்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 4 இருக்கும். இப்போ 10%ல 10 அப்படின்றது தான் பேஸ் வேல்யூ. ரிமைனிங் 1 பார்ட் போச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 9 இருக்கும். அவ்வளோதான். இப்போ இது மார்க்கெட் ப்ரைஸ், இது செல்லிங் ப்ரைஸ் மாதிரி வச்சுக்கலாமா? அப்போ இதை மல்டிப்ளை பண்ண 50. இதை மல்டிப்ளை பண்ணால் 36. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? டிஸ்கவுண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 50லேருந்து 36 எவ்வளோ குறைஞ்சிருக்கு? நம்மளுக்கு 50லேருந்து 36 எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 14 பார்ட் குறைஞ்சிருக்கு. அப்போ அந்த 14 பார்ட் அப்படின்றது தான் அவங்க கொடுத்துருக்க 23,800. அப்படின்னா 50 பார்ட் என்ன? ஏன் 50 பார்ட் என்னன்னு கேட்குறோம்? 50 பார்ட் தான் நம்மளுக்கான மார்க்கெட் ப்ரைஸ். மார்க்கெட் ப்ரைஸ் கேட்கறனால 50 பார்ட் எடுத்துருக்கோம். ஒருவேளை செல்லிங் ப்ரைஸ் கேட்டிருந்தாங்கன்னா இந்த 36 பார்ட் எடுத்துருக்கோம். அவங்க கொடுத்துருக்கிறது டிஸ்கவுண்ட் அப்படின்னால இது ரெண்டுக்கான 50லேருந்து எவ்வளோ டிஸ்கவுண்ட் ஆயிருக்கு? 14 டிஸ்கவுண்ட் ஆகி 36 இருக்கு. இது அவ்வளோ கிராஸ் அடிச்சு கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? 7 எவ்வளோ அடிச்சா இங்கே 2 டைம்ஸ், இங்கே 3 டைம்ஸ், அங்கே ரிமைனிங் 2 போச்சுன்னா திருப்பி 4 டைம்ஸ் 0 0. திருப்பி இங்கே அடிச்சோம்னா 1700. அப்போ 7,000 × 5 போடலாமா? 0 0 0 5 3 85,000. ஆப்ஷன் டி 85,000 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஸோ நார்மல் கேல்குலேஷன் மட்டும் தான். இந்த ரேஷியோ மெத்தட் தெரிஞ்சுன்னா இந்த இதில் ஈஸியாகவே போட்டுடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். 4 years ago, the age of father was 37 years more than twice his son's age அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட ஃபாதரோட ஏஜ் எப்படி இருக்கு அப்படின்னா அவங்க சன்னோட ஏஜ் ட்வைஸ் இருக்குல்ல, அதை விட 37 வயசு கூட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் போட்டோம்னா நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இப்போ இது ஃபாதர், இது சன். இப்போ யார் இங்கே மோர்? அப்போ ஃபாதர் தான் 37 இயர்ஸ் மோர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம எப்பயுமே ஃபாதர் தான் முன்னாடி போடணும். இப்போ ஃபாதர்லேருந்து சன்னை மைனஸ் பண்ணுறப்போ நமக்கு என்ன வருது? 37 வருது. ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 4 years பிஃபோர் அப்படின்னு சொல்லிட்டாங்களா? அப்போ 4 years பிஃபோர் அப்படின்னா ரெண்டு பேருக்குமே 4 வருஷத்துக்கு முன்னாடி. 4 years பிஃபோர், இப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி. இவங்க ஃபாதர் வாஸ் 37 இயர்ஸ் மோர். அப்போ ஃபாதர் தான் 37 இயர்ஸ் மோர். அதனால ஃபாதரை முன்னாடி போட்டிருக்கோம், சன்னை பின்னாடி போட்டிருக்கோம். மோர் தென் ட்வைஸ் த ஏஜ் ஆஃப் சன். அப்போ சன்னை வந்து என்னது? ட்வைஸ் த ஏஜ். இது ஆல்ரெடி 1 இருக்கு. அப்போ ட்வைஸ் அப்படின்னா × 2. அவ்வளோதான். இந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக போடலாம். அப்போ f - 4 - 2s + 8 = 37. இப்போ f - 2s = -4 + 8 எவ்வளவு? +4. அப்போ +4 இங்கிட்ட போயிடுச்சுன்னா -4. அப்போ 37 - 4 33. இது ஒரு ஈக்குவேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஆஃப்டர் how many years from now he will be twice his
சன்ஸ் ஏஜ், அதாவது இப்போ இருந்து எத்தனை வருஷம் கழிச்சா எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ அதே தான் ஃபாதர் சன்னு இருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னா என்னது, ஃபாதர்லேருந்து எக்ஸ் இயர்ஸ் சன்லேருந்து எக்ஸ் இயர்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா how many years from now will be twice his son's age. அப்போ father age equal to twice the son's age. அப்போ father age எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, twice the son's age-க்கு ஈக்குவலாக இருக்குது. அவ்வளோ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம்னா நம்ம டைரக்ட் ஆன்சரே கிடைச்சிடும். இப்போ இங்கே போனோம் f plus x equal to 2s plus 2x-ஆ. ஓகே, இப்போ இந்த 2x இங்கே f minus 2s equal to இந்த x இங்கிட்ட போச்சுன்னா minus x. அப்போ இங்கே x அவ்வளோ. இப்போ f minus 2x equal to x, இங்கே f minus 2x equal to 33. இப்போ ரெண்டுமே பாருங்க இந்த சைடு ஈக்குவலாக இருக்கா, f minus 2s f minus 2. அப்போ x equal to 33 years அப்படின்றத நம்ம டைரக்டாகவே எழுதிடலாம். ஆப்ஷன் பி. எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அவர் மகனின் வயதை போல் 2 மடங்கா இருக்குது அப்படின்னா x equal to 33 years. நெக்ஸ்ட் கொஸ்டின், if a and b are the roots of the equation, இதோட ரூட்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு அப்புறம் ரூட்ஸ் அப்படின்னு என்ன வரும், நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணால் 12 + 12 வரணும், அதை வந்து ஆட் பண்ணோம்னா -7 வரணும். அப்போ என்ன ரெண்டு வேல்யூவாக இருக்கும், 4 3 எடுத்துக்கலாமா. இப்போ 4 3 எடுத்தோம்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் +12 வருது. ஆனால் என்னது ஆட் பண்ணோம்னா 7 வரல, -7 வரும் நம்மளுக்கு. அப்போ என்ன பண்ணலாம், ரெண்டு சைடுமே மைனஸ் போட்டுக்கலாம். அப்போ மைனஸ் போட்டோம்னா இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் +12, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் -7. ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா. அப்போ என்ன வேல்யூ, x - 4 x - 3 ஈக்குவல் டு 0 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன எழுதலாம், 4,3 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ இந்த 4,3 ஏவோட வேல்யூ 4, பியோட வேல்யூ 3. இந்த இதுதான் ஏ அண்ட் பி ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸுக்கு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த 4-ஐ இந்த ஈக்குவேஷனில் போட்டாலும் உங்களுக்கு 0 தான் வரும், இந்த 3-ஐ இந்த ஈக்குவேஷனில் போட்டாலும் உங்களுக்கு 0 தான் வரும். நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அப்போ ஏ அண்ட் பி தான் இந்த ரெண்டு வேல்யூஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏ வந்து 4-ஆ இருந்துச்சு அப்படின்னா பி என்னது 3-ஆ இருக்கும். இந்த டேரக்டாக இந்த வேல்யூவா அப்படியே ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. a³ + b³ டிவைடட் பை a² + b² + 1 தானே. அப்போ வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன வரும், a³ அப்படின்னா 4³ எவ்வளோ 64 + 27 டிவைடட் பை a² எவ்வளோ 16 + 9 + 1. அப்போ எவ்வளோ வரும், இங்கே ஆட் பண்ணோம்னா 91 டிவைடட் பை 25 1 26. இப்போ 13 டேபிள் அடிச்சா இங்கே எத்தனை டைம்ஸ் வரும், 2 டைம்ஸ், இங்கே 7 டைம்ஸ். இப்போ 7/2 அப்படின்னா 3.5. இப்போ நமக்கான ஆன்சர் என்னது, the value of a³ + b³ divided by a² + b² + 1 அப்படின்றதுக்கான வேல்யூ 3.5. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், the number of prime numbers lying between 393 and 401 both included அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது 393 இருந்து 401 வரைக்கும் உள்ள, அதாவது இந்த நம்பரை இன்க்ளூட் பண்ணி உள்ள எத்தனை பிரைம் நம்பர் இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ பிரைம் நம்பர் அப்படின்னால என்னது, ஆட் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்போ ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஒரே ஒரு ஈவன் பிரைம் நம்பர் வந்து 2 அப்படின்றது மட்டும்தான் ஒரே ஒரு ஈவன் பிரைம் நம்பர், மற்ற எல்லாமே ஆட் நம்பர் தான். ஓகே, இப்போ இதுக்கு அடுத்த நம்பர் என்ன வரும், 395 397 399. அவ்வளோ. இதுக்குள்ள எத்தனை பிரைம் நம்பர் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த நம்பரை பார்த்தாலே டிவிசிபிலிட்டி ரூலில் பார்த்தா 3-ஆல் அடி ஆயிரும். அப்போ இது தேவையில்ல. இது 5-ஆல் கேன்சல் ஆகும், இது தேவையில்ல. இதுவும் 3-ஆல் கேன்சல் ஆகும், அப்போ தேவையில்ல. அப்போ என்ன இருக்குது நம்மளுக்கு, ரெண்டு பிரைம் நம்பர் தான் இருக்குது. ஆப்ஷன் டி. அப்போ 397 அப்படின்றது பிரைம் நம்பர், 401 அப்படின்றது பிரைம் நம்பர். ஸோ நம்மளுக்கு இந்த ரெண்டு இதுக்குள்ள எத்தனை பிரைம் நம்பர் இருக்குன்னா 2 பிரைம் நம்பர்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், the sum of squares of 2 consecutive even natural number is 1460. the sum of the numbers அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஓகே. இப்போ ரெண்டு நம்பர், the sum of squares of 2 consecutive even natural number அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஈவன் நேச்சுரல் நம்பர். இப்போ எக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த நம்பர் என்ன இருக்கும், எக்ஸ் + 2-ஆ இருக்கும். ஏன் x + 2-ஆ இருக்கும், ஏன்னா ஈவன் நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ எக்ஸுக்கு நீங்கள் 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 2-ஆ இருக்கும், அடுத்து 4-ஆ இருக்கும். அப்போ இதான ஜென்ரல் ஈக்குவேஷன், த சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதோட ஸ்கொயர், இந்த ரெண்டு ஸ்கொயர் நம்பரை ஆட் பண்ணி இதை நமக்கு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணோம்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வருமா, 1460 வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த நம்பர்ஸ், அந்த சம் ஆஃப் நம்பர்ஸ் என்ன, அந்த ரெண்டு நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த நம்பரும் இந்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதை நீங்கள் சால்வ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வரும். அந்த ஈக்குவேஷனை வச்சு பிரித்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சம்ம நம்ம ஆப்ஷன்லேருந்து போனோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே போட்டுடலாம். ஸோ இந்த கொஸ்டின் எப்படி ஆப்ஷன்லேருந்து போகிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஏதாவது ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கோமே, நம்ம ஆப்ஷன் இப்போ 54 அப்படின்றத எடுத்துட்டோம் அப்படின்னா இது ரெண்டாக ஸ்பிளிட் பண்ண என்ன வரும், 27 27-ஆ. இப்போ ஒன்றை கூட்டி ஒன்றை குறைச்சோம் அப்படின்னா ரெண்டுமே ஈவன் நம்பர் ஆயிருமா. இப்போ இங்கே 26 28.
இப்போ ஒன்று கூட்டி ஒன்று குறைச்சோம் அப்படின்னா நமக்கு 26 28 ஆயிடும். இப்போ இதை பாருங்க கான்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸாக இருக்கு. அப்போ கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸோட ஸ்கொயர் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 1460 வரணும். அப்போ 26ஓட ஸ்கொயர் என்னது? 26 ஸ்கொயர் என்னது? 676. அடுத்து 28ஓட ஸ்கொயர் என்னது? 784. இப்போ ரெண்டே ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 1460 வரணும். அப்போ 6 + 4 0, 115, 16, 6, 1, அப்போ 1460 வந்துருச்சு. அப்போ என்னது? நம்மளுக்கு ஆப்ஷன் சி அப்படின்றதான் கரெக்டான ஆன்சரு. இது எப்பயுமே பிரிக்கிறப்ப நம்மளுக்கு ஆட் நம்பர்ஸ் வர மாதிரி பிரிச்சோம்னா தான் ஒன்று கூட்டி ஒன்று குறைக்கிறப்ப நம்மளுக்கு கேட்குற கான்சிக்யூட்டிவ் ஈவன் நேச்சுரல் நம்பரா. கான்சிக்யூட்டிவ்னா அடுத்தடுத்து. இப்போ இதை பிரிச்சிங்க அப்படின்னா 28 28ஆ, இப்போ இதில் ஒன்று கூட்டி ஒன்று குறைச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 27 29 வரும். இது நம்மளுக்கு என்னது? கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸாக இருக்கு. இப்போ இங்கே பிரித்தோம் அப்படின்னா இங்கே என்ன வரும்? 30 13 வருமா? அப்போ இங்கே 29 31 வரும். அப்போ இது என்னது? ஆட் நம்பராக இருக்கு. அப்போ 58 பிரிச்சோன்னா என்ன வரும்? 29 29 வருமா? அப்போ இதை பிரிச்சா 28 30 வரும். அப்போ இதோட ஸ்கொயர் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் டிஜிட் வந்து என்னது? நம்மளுக்கு வேல்யூஸ் வருது. இப்போ இங்கே வந்து 4 வரும், இங்கே 0 வரும். அப்போ 4 + 0 4 வரணும். ஆனால் இங்கே என்ன? நம்மளுக்கு யூனிட் டிஜிட் 0 தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய அப்படி போட்டிங்க அப்படின்னா இந்த கொஸ்டினை ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம். இந்த ஈக்குவேஷன் போட்டு போட்டோம்னா கொஞ்சம் பெருசாக வரும். குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்து அதை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஆப்ஷன்லேருந்து நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். A cylindrical rod has an outer curved surface area. அதாவது சிலிண்டரோட CSA என்னது? curved surface area equal to 2200 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லென்த் ஆஃப் த ராட் அப்படின்னா இங்கே ஹைட் அப்படின்னு ஹைட்டை மென்ஷன் பண்ணுறாங்க. ஹைட் equal to 16 சென்டிமீட்டர். அவுட்டர் ரேடியஸ் ஆஃப் த ராட், அதாவது ரேடியஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, curved surface area கொடுத்துருக்காங்க, அதை வச்சு ஹைட்டும் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் என்னன்னு கேட்குறாங்க. curved surface ஏரியாவோட ஃபார்முலா என்னது? 2πRh equal to 2200வா? அப்போ 2 இன்டூ பையோட வேல்யூ 222/7 சொல்லிட்டாங்க. 22/7 இன்டூ ரேடியஸ் தான் கண்டுபிடிக்கணும், இன்டூ ஹைட்டு 16 equal to 2200. இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி நீங்கள் ரேடியஸ் கண்டுபிடிச்சா உங்களுக்கான ஆன்சர் வந்துடும். இப்போ இதை அடித்தா டேரெக்டாகவே தெரியும். 22 அடிச்சா இங்கே 100, வேற 4 டேபிள் அடிச்சா இங்கே 4, இங்கே 25. வேற ஏதாச்சும் அடி குடிக்க முடியுமா? இல்லை. அப்போ 25 × 7 ÷ 8. அப்போ ஈக்குவல் டு என்ன வரும்? இங்கே 5, 3, 14, 15, 17 அப்போ அடிச்சு கொடுத்தோம்னா இங்கே 2 டைம்ஸ் ரிமைனிங் 1 போகுமா? அப்போ 1 அப்படின்னா 15 இருக்கும். திருப்பி எதுனா 1 டைம்ஸ் 21 பாயிண்ட். அப்போ 21 பாயிண்ட் 2 ஆப்ஷன் இருக்கு. அப்போ அடுத்து இங்கே வந்து என்னது? பெரிய வேல்யூ தான் இருக்கு. அப்போ 8 அப்படி இதுதான் இருக்கும். ஏன் நம்ம 0 போடல அப்படின்னா இப்போ இங்கே அடிச்சு கொடுக்குறப்ப 16 வந்துச்சு, ரிமைனிங் 1 வந்துச்சு. அப்போ 15. அப்போ 8 1s are 8. அப்போ ரிமைனிங் 7 இருக்கா? அப்போ 7 பார்த்தா 7 தான் வரும். அப்போ 8 8s are 64. அதனால நம்ம என்னது 21.88 போட்டோம். நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு இதே ஆன்சர் தான் வரும். நீங்கள் நார்மலாக சொல்கிறேன், சரி உங்களுக்கு டிவைட் பண்ணி காட்டுறேன். இப்போ 8 / 75 இப்போ 2 டைம் 16, ரிமைனிங் 1, இங்கே 5. இப்போ 1 டைம்ஸ் போட்டோம்னா 8, ரிமைனிங் 7. அப்போ பாயிண்ட் வச்சு இங்கே ஒரு 0 வைப்போமா? அடுத்து அப்போ நியரஸ்ட் வேல்யூ என்னது? 8 8s are தானே, 8 8s are 64. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ சம் ஆஃப் இங்கே வந்து 2400ல 400 மட்டும்தான். ருபீஸ் 400 is borrowed for 5.5 years at 16% per annum at rate of interest. அதாவது டேரக்டாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் ஃபார்முலா போட்டால் வந்துடும். SI = PNR/100 போட்டாலும் வந்துடும். இல்லை பெர்சன்டேஜில் போடணும் அப்படின்னா டேரக்டாக போடலாம். இப்போ 16% per annum. ஒரு வருஷத்துக்கு 16%னா 5 வருஷத்துக்கு எவ்வளவு? 80%. அப்போ அரை வருஷத்துக்கு 0.5, அரை வருஷத்துக்கு எவ்வளவு? 8%. அப்போ இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான பர்சன்டேஜ். எப்பயுமே பிரின்சிபல் அப்படின்றது நம்மளுக்கு 100%. அப்போ அந்த 100% அப்படின்றது தான் 400 அப்படின்னா இந்த 88%ன்றது எவ்வளோ அப்படின்றதான் நம்மளுக்கான கேள்வி. 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். அப்போ 88 × 4 டைம்ஸ் எவ்வளவு? 88 × 80 × 4 எவ்வளவு? 320. 4 × 8 32. அப்போ என்னது? 352. ஆப்ஷன் சி 352. நீங்கள் ஃபார்முலா SI = PNR/100 போட்டாலும் சேம் ஆன்சர் தான் வரும். நீங்கள் இப்படி பர்சன்டேஜில் போட்டாலும் அதே ஆன்சர் தான் வரும். ஒருவேளை அமௌண்ட் கேட்டாங்க அப்படின்னா 188% என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். சிம்பிளிஃபை. டேரெக்டாக சிம்பிளிஃபிகேஷன் தான். இப்போ டேரெக்டாக கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? cos ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் இங்கே என்னது 1 + sin ஆல்ஃபா இன்ட்டு 1 - sin ஆல்ஃபா ஹோல் டிவைடட் பை 1 - sin ஆல்ஃபா இன்ட்டு
காஸ் ஆல்ஃபா. ஓகே, இது a plus b into a minus b ஃபார்மேட்ல இருக்கா? அப்ப நம்ம என்ன எழுதலாம்? a square minus b square அந்த ஃபார்மேட்ல எழுதிக்கலாம். அப்ப cos square alpha minus இங்க உள்ள என்ன இருக்கு? 1 minus sin square alpha whole divided by 1 minus sin alpha cos alpha. ஓகே, இப்போ 1 minus sin square alpha இருக்கா? இதை நம்ம வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்போ sin square theta plus cos square theta equal to 1. cos square theta equal to என்னது? 1 minus sin square theta வா? அப்ப 1 minus sin square theta னா அதுக்கு பதிலா நம்ம என்ன எழுதிக்கலாம்? cos square theta எழுதிக்கலாம். தீட்டாக்கு பதிலா இங்க ஆல்பா இருக்கனால ஆல்பான்னு போடுறோம். தீட்டா போட்டாலும் சரி ஆல்பா போட்டாலும் சரி ஆன்சர் மாறாது. அப்ப இங்க என்ன? cos square alpha minus cos square alpha whole divided by கீழே டினாமினேட்டர் போடலாம், என்ன இருக்கோ டினாமினேட்டர் போட்டுருக்கோம். ஆனால் இங்கே பாருங்களேன், cos square alpha மைனஸ் cos square alphaவே நம்மளுக்கு என்னது? நியூமரேட்டர் 0 வந்துருச்சு. நியூமரேட்டர் 0 இருந்தால் டேரெக்டாக மொத்த டேர்மும் என்னது? 0 தான். அப்போ ஆப்ஷன் டி 0 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் a plus abc இஸ் 45 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆவரேஜ் வெயிட் அப்படின்னு என்னது? a plus b plus c இது 3 பேரோட ஆவரேஜ் வெயிட் அப்படின்னா என்னது? டிவைடட் பை 3 அதுதான் 45. அப்படின்னா a plus b plus c ஓட டோட்டல் வெயிட் என்னது? அப்போ 3 into 4 45 135. இதுதான் நம்மளுக்கான ஏபிசிக்கான டோட்டல் வெயிட். ஏபிசிக்கான டோட்டல் வெயிட் 135. அதே மாதிரி தான் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஆவரேஜ் வெயிட் ஆஃப் ஏ அண்ட் பி. ஏ அண்ட் பியோட ஆவரேஜ் வெயிட் வந்து 39 அப்படின்னா டோட்டல் லெவலில் இன்டூ 2 பண்ணணும். ஏன் அப்படின்னா 2 இருக்கு, அதனால இன்டூ 2. அப்போ இன்டூ 2 போனால் என்ன வரும்? 78. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? பி பிளஸ் சியோட ஆவரேஜ் வெயிட் வந்து 48 அப்படின்னா டோட்டல் வெயிட் என்னது? இன்டூ 2 போனோம்னா 96. அப்போ இங்கே என்ன பண்ண? ஆட் பண்ண என்ன வரும்? a பிளஸ் 2b பிளஸ் c ஈக்குவல் டு இங்கே ஆட் பண்ண 4. அப்போ இங்கே 1 போட்டோம்னா 10 70 174. அப்போ a பிளஸ் 2b பிளஸ் c ஓட வேல்யூ 174. a பிளஸ் b பிளஸ் c ஓடது 135. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? b யோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அப்போ b யோட வேல்யூ வேணும் அப்படின்னா இப்போ இந்த இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் b யோட வேல்யூ கிடச்சிருமா? a மைனஸ் a கேன்சல் ஆயிரும். 2b மைனஸ் b b கிடச்சிரும். c மைனஸ் c கேன்சல் ஆயிரும். அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம். 174லேருந்து 135 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கான ஆன்சர் இங்கே என்ன வரும்? 9 3 39. அப்போ b யோட வேல்யூ 39. ஆப்ஷன் b 39. என்ன கேட்டிருக்காங்க? b இன் எடை கிலோ. b யோட வெயிட் எவ்வளவு? ஆப்ஷன் b 39 kg. அதான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகே, மொத்தம் 25 கொஸ்டின்ஸ் மேக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இந்த சம்ஸ்ல ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.